இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அது என்ன ஸ்டோரி தெரியுமா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஆஸ்டின்னு ஒருத்தரை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். ஆஸ்டின் வாடா. கிட்ஸ், நான் தான் ஆஸ்டின். நான் தான் உங்களோட நியூ ஃப்ரெண்ட். ஹரிகிருஷ்ண மாதிரி நான் தான் உங்களோட நியூ ஃப்ரெண்ட். இங்க ஒழுங்கா இருக்கணும். கோபப்பட்டு அடிச்சா நான் போடா அப்படின்ட்டு சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம்டா? ஸ்டோரி ஆஃப் த ஸ்டெப். இதுதான் படிக்கட்டோட ஒரு கதை. ஒரு காலத்துல ஒரு ராஜா வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஒரு மாடிப்படி ரொம்ப பிடிக்குமா. அந்த மாடிப்படியில் தான் உட்காருவாராம், அந்த மாடிப்படியில் தான் படுத்துப்பாராம், அந்த மாடிப்படியில் தான் உட்காந்து சாப்பிடுவாராம். அவருக்கு அந்த மாடிப்படி ரொம்ப பிடிக்குமா, அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஒரு நாள் அந்த மாடிப்படியில் ஒரு பூனை ஏறி போனுச்சான். அந்த பூனை ஏறி போனோன்னா அந்த மாடிப்படியிலேருந்து படுத்து தூங்கிருச்சான். அப்போதான் அந்த ராஜா நோட்டீஸ் பண்ணுறாராம், இந்த மாடிப்படியில் எல்லாருமே வந்தால் நல்லா ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ராஜா யோசிச்சுக்கிட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா அவர் அரண்மனைய ஒரு பார்க்கு மாதிரி மாற்றிட்டாராம். மாற்றிட்டு அந்த அந்த ஸ்டெப்பில் ஃப்ரீ சிட்டிங் ஒன்று போட்டுட்டாராம். அவங்க எல்லாரும் நல்லா ஜாலியாக இருக்காங்களாம். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அங்கே உள்ள ஒரு சூனியக்காரி அந்த ஸ்டெப்பை பார்த்து கோவப்பட்டாலாம். இதை அழிச்சு ஆகணும் அப்படின்னு சூரியகாரி என்ன பண்ணான்னா அந்த படிக்கட்டுக்கு ஒரு சாபம் விட்டாலாம். அதுலேருந்து அந்த படிக்கட்டு வரவங்களுக்கு கோவமும் இருக்கும், அழுவ வரும், ரொம்ப கவலையாக இருந்துச்சான். அதனால பார்ட்டிக்கு வரது இல்லையா. ராஜா யோசிச்சாராம், ஏன் அப்படி நடக்குதுன்னு ராஜா யோசிச்சாராம். உடனே ராஜா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு மந்திரியை கூப்பிட்டாராம். மந்திரி வந்துட்டு இந்த படிக்கட்டில் ஏதோ சாபம் இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜா என்ன பண்ணாராம், சாபமா? இந்த உலகத்துல உயிர் உள்ளாத பொருட்களுக்கெல்லாம் சாபமே இருக்காது அப்படின்னு சொன்னாராம். அப்ப அங்கிருந்து அந்த விச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். மாட்டினியா ராஜா அப்படின்ட்டு. அப்ப விச்ச 2 பேர் பிடிச்சிட்டாங்களாம். அப்ப அரசர் கேட்டாரா, விச்சி நீ மந்திரம் போட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அங்குள்ள விச்சி சொன்னானா, ஆமா, எனக்கு இந்த பார்க் சுத்தமும் பிடிக்கல, எல்லாரும் வந்து இங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்கன்ட்டு விச்சி சொன்னானா. அப்ப அந்த ராஜா சொன்னாராம், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டா நம்மளுக்கும் கெட்டது தான் நடக்கும். நீ என்ன பண்ற தெரியுமா? அடுத்தவங்க கூட போய் சந்தோஷமா இருக்கணும். புரியுதா குழந்தைகளே? இப்ப உங்களோட ஃப்ரெண்டே ஒரு கார் வச்சிருக்கான். இப்போ நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க. அந்த காரை வச்சதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு நியூ ஃப்ரெண்ட் வந்துட்டான். அவன் ஒரு கார் வச்சிருக்கான், சூப்பர் கேஜெட் எல்லாமே வச்சிருக்கான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட விளையாட போயிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சி, இவன் கூட எல்லாம் விளையாட போறாங்களே அப்படின்னு கோவப்படக்கூடாது. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? இதுக்கு தான் சொல்லுவாங்க, இருக்கிற பொருளை வச்சு ஆஸ்டின் நீ சொல்றா இன்னும் இல்ல, நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். அடுத்தவங்க பொருளை பார்த்து ஆசைப்படக்கூடாது. சில பேருக்கு சாப்பாடு கூட இல்லாம இருந்திருக்கு, நம்மளுக்காவது கடவுள் ஏதாவது கொடுத்துருக்காரேன்ட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதா குழந்தைகளே? உனக்கு எதுவும் தெரியும், எனக்கே தெரியாது. உன்ன மாதிரி முட்டாள் இல்லடா ஆஸ்டின் அறிவாளியா? போலாபியர் யாரை பத்து முட்டாளுங்கிற? நான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் தெரியுமா? நீ ஜீனியஸா கூட இருந்துட்டு போ. பாய் கிட்ஸ். மறக்காம இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.